ஸோ அப்படிதான் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆ என்ன ஒண்ணு செப்பரேட்டா இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். ம். ஃபர்ஸ்ட் வந்து மரணம்னா என்னது? அதுலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மரணம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பார்த்த வரைக்கும். அதுனா என்னதுன்னா, ஒரு லைஃப்லெஸ் ஸ்டேட். செத்து போனாங்கன்னா, செத்து போன நிலைமையில இருக்காங்க. இப்ப நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, செத்து போனவங்க வந்து உயிரோட இருக்காங்க. அவங்க வந்து ம். சாகல சொல்லி சொல்றாங்க. ம். உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒண்ணு பரலோகம் போயிடுறாங்க, இல்ல நரகம் போயிடுறாங்க. இல்லன்னா வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட கல்வன் வந்து அந்த இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பாய். பாரதிசிலி ம். லூக் 23:43 சொல்ற மாரி, ஆ இயேசு கிறிஸ்து வந்து அன்னைக்கே வந்து என்ன பண்றாரு, அந்த கல்வன வந்து பரலோகம் கொண்டு போய்ட்டாரு. அந்த போல ம். வந்து செத்து போனவனா உடனே என்ன ஆயிடுறாங்க, ஒண்ணு பரலோகம் போயிடுறாங்க, இல்ல நரகத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் இருக்கு. ஸோ மரணம் சொல்றது வந்து ஆ அது ஈவென்ட்டு செத்து போறாங்க, டக்குன்னு போயிடுறாங்க சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம மரணம்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. மரணத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம். பைபிள் பைபிள் மரணத்த என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே. அதேபோல ஆம் ஆத்மானா என்னது? ஆவினா என்னது? அப்புறம் சரீரம்னா என்னது? சொல்றேன். இந்த ஒவ்வொன்த்தையுமே நம்ம வந்து டாபிக்கா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த உலகத்துல வந்து மரணத்த என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் சொல்லும்போது சயின்ஸ். ஓகே. ம். ஆ டெத் அக்கார்டிங் டூ சயின்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, டெத் வந்து ஹார்ட் ஸ்டாப் பீட்டிங்க. வி கால் த ஓகே. டெத் சொல்லி பார்க்குறோம். பை கார்டியோ பிலோமரி கிரைட்டீரியா. ஸோ டெத் சொல்றது வந்து இதயம் வந்து துடிக்கிறது வந்து நின்னு போயிடுது. A person stop breathing, their brain shut downs and cause all the life process to cease. சொல்லும்போது ஒவ்வொன்னா வந்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஷட் டவுன் செயல்படுத்த ஆகுது. ஆரம்பிச்சேன். ம். அதான் 95% மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் சீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ம். தான் என்னதுன்னா, மிச்சதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சீஸ் ஆகுது. சப்போஸ் ஆக்சிடென்ட் மாரி ஆவறவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பார்ட் வந்து என்ன ஆயிடுதுன்னா, இது ஒண்ணுமில்லாம ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதுவும் வந்து நின்றும் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா, அதோட முக்கியமான இன்னொன்னு பார்ட் இல்லாதனால. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யங்ஸ்டர்ஸ்லாம் இதாயிடுறாங்கல்ல, இறந்துடுறாங்கல்ல. ஸோ அந்த மாரி இவங்களுக்கு வந்து மிச்சம் 5% அதான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ம். கர்ஸா இருக்கு. டெத் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ அப்போ டெத் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸு எல்லாமே வந்து சீஸ் ஆவறது தான் வந்து பார்க்குறோம். ஓகே. சரி மேத்யூ. ஆ சரி. இப்போ மரணத்தப்ப வந்து யாராவது ஏதாவது தெரியுமா? சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்தில எதுவுமே தெரியாதாம். ஓகே. யாருக்கு மரணத்துக்கு அப்புறம் வந்து யாருக்குமே எதுவும் தெரியாதுதான் சொல்லி பைபிள் சொல்லுது. எங்க ஓகே. சொல்லுதுன்னா, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிரசங்கி 9:5. அதுல பார்த்தோன்னா, "For the living know that they will die, but the dead know nothing. They have no further reward and even their name is forgotten." அவங்க நேம் ம். கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதாம். அவங்க பேர் கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதாம். ம். their லவ், அவங்க அன்பு, அவங்க பகை, அவங்க ஜெலஸு, அவங்க லாங் சின்ஸ் வேனிஷ்ட் எல்லாமே என்ன ஆகுது? அழிஞ்சு போயிடுது. நெவர் அகெயின் அவங்க என்ன இல்ல, அவங்களுக்கு வந்து சூரியன் கீழ வந்து பங்கு கிடையாது சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஆ புரியுது. அவங்க பங்கே கிடையாது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்னோட தாத்தாவ பார்த்தேன், என் பாட்டிய பார்த்தேன். அவங்க வந்து ஆவியா சுத்திட்டு இருக்காங்க. என் கூட தான் இருக்காங்க. அது சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய கற்பனையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. சயின்ஸும் அத ஒத்துக்கல. அதேபோல பைபிளும் வந்து அத ஒத்துக்கல. ஓகேவா? ஏன்னா வந்து என்ன போட்டிருக்கு? நெவர் அகெயின் தே வில் ஹேவ் a பார்ட் இன் எனி தட் ஹேப்பன்ஸ் அண்டர் த சன். சூரியன் கீழ வந்து அவங்களுக்கு பங்கே கிடையாது. சொல்லி தான் வந்து பிரசங்கி 9:6 வசனம் சொல்லிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதனால தான் அதுக்கு அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, "வாட்டெவர் யூ ஹேவ் ஃபைண்ட் டு டூ, யுவர் ஹேண்ட் ஃபைண்ட் டு டூ, டூ இட் வித் ஆல் யுவர் மைட்." ஓகே. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ என்ன பண்ணு? எல்லா வேலையும் வந்து நீனு இப்ப உயிரோட இருக்கும்போதே நீ என்ன பண்ணு? செய். ம். ஓகே. நீ செத்து போயிட்ட பிறகு இந்த ரிலியம்ஸ் ஆஃப் த டெட் நீ செத்து போயிட்ட பிறகு, வேர் யூ ஆர் கோயிங்? நீ செத்து போயிட்ட பிறகு போற இடத்துல, தேர் இஸ் நோ நெய்தர் வொர்க் நார் பிளானிங் நாலேட்ஜ் ஆர் விஸ்டம். அங்க எதுவுமே இல்ல. நீ ஒர்க் செய்ய முடியாது, பிளான் பண்ண முடியாது, நாலேட்ஜ் கிடையாது, விஸ்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் என்னது? நீ செத்து போயிட்டேன்னா செத்து போயிட்ட. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். மரணத்த எதோட கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மரணம் சொல்றது என்னதுன்னா, கம்ப்ளீட் ஸ்டாப். ஓகே. நீங்க ஆளே எக்ஸிஸ்ட் இல்ல. புரியுது. நின்றுச்சு.
இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வீட்ல வந்து ஒரு பைக் வச்சிருக்கீங்க. அந்த பைக் வந்து சரியா ஓடவே இல்ல. அது ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓகேவா? அது ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஒண்ணும் யூஸ் இல்ல. அதுல இம்பார்ட்டன்ட் பார்ட்டே வந்து காலி ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளீட்லி டெட். அப்ப அதனால ஒரு எதுவும் பண்ண பிரயோஜனமும் முடியாது இல்ல. அவ்வளவுதான். அதுதான். ஓகே. அது என்ன பண்ணுவீங்க? காயலாங்கடை போடுவீங்க. அது ஒண்ணு ஒண்ணா கழட்டி தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அந்த மாரி தான் நம்ம பாடி சீஸ் ஆன உடனே அது தூக்கி என்ன பண்றோம்? மண்ல போட்டுர்றோம். மண்ணு என்ன பண்ணுது? பார்ட் பார்ட்டா கழட்டி கழட்டி எல்லாத்தையும் அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து அதோட பூமியிலே திருப்பி வந்து சேர்த்துட்டு சொல்லி பார்க்குறோம். அது என்னலாம் சாப்பிட்டோமோ அதெல்லாம் மினரல்ஸா இருக்கோ எல்லாமே பூமியிலே திருப்பி வந்து அது வந்து கொண்டு வந்து சேர்த்துருது. ஓகே. விட்டமின்ஸு, மினரல்ஸு, அயர்னு எல்லாமே வந்து திருப்பி பூமிக்கே போயிடுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் வந்து ரிலிம்ஸ் ஆஃப் த டெட். மரணத்தப்போ வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொல்றது. அதனால தான் அந்த 4வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, "எனிஒன் ஹூ இஸ் அமங் த லிவிங் ஹேஸ் ஹோப்." உயிரோட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. "ஈவன் அ லிவிங் டாக் இஸ் பெட்டர் தென் த டெட் லயன்." சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஒரு உயிரோட ஒரு நாய் வந்து செத்த சிங்கத்த காட்டிலும் பெருசு சொல்லி பார்க்குறோம். சிங்கம் பயங்கரமான பயங்கரமான காட்டுக்கே ராஜாவா இருக்கலாம். ஆனா செத்து போச்சுன்னா என்ன இருக்கு? அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலா வந்து சொல்றது. நம்போ எல்லாமே வந்து சீசா வர டைம் தான் வந்து டெட்ன்னு சொல்லி பார்க்குறோம். இது நாட் ஜஸ்ட் இதுல மட்டும் இல்ல. இது வந்து அ சங்கீத பகுதியிலயும் வந்து இதுதான் போட்டிருக்கு. ஓகே. ஆ நோ நோ ஒன் வொர்ஷிப் யூ ஃப்ரம் த டெட் சொல்லிட்டு. சங்கீதம். சங்கீதம் 6:5. ஓகே. ஸோ அமங் த டெட் நோ ஒன் ப்ரொக்ளைம் யுவர் நேம் ஹூ பிரைஸ் யூ ஃப்ரம் த கிரேவ். செத்து போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியாது? கல்லறையிலேருந்து துதிக்க முடியாது யாருமே. ஓகே. அவங்க ஆவி சுத்திட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத்து போனவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க தேவன துதிக்க முடியாது. நோ ஒன் ரிமெம்பர்ஸ் யூ. உங்க உங்கள ஞாபகம் கூட இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் எப்படி வந்து சாத்தான் ஆ இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தனுக்கு பேய் விரட்டும்போது, லீகியோன்னு சொல்லும்போது, "இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன?" சொல்லி தேவனுடைய பேர்லாம் தெரியுது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்த கேள்விகள்லாம் நீங்க வச்சிருங்க. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஆனா பைபிள் தெளிவா சொல்றது என்னதுன்னா, மரணத்துல வந்து ஒருத்தரும் ஒன்றுமே அறியார்கள். ஓகே. அவங்க பெயர்கள் அவங்களுக்கே வந்து அவங்க பேர் கூட மறந்திருக்கும். பகை, விரோதங்கள் எதுவுமே கிடையாது. எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. ஓகேவா? ரொம்ப வேல்யூபிளானது லைஃப். லைஃப் மாரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஒண்ணு கிடையாது. இந்த உலகம் வந்து என்ன இருக்குன்னா, தீமையான உலகத்துல இருக்கிறதுனால, நம்போ அநேக பாடுகள் மூலமா இந்த என்னதுன்னா, அந்த ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட சாபம் என்னாச்சு? பாவத்தின் நிமித்தம் வந்த சாபம். ஜெனிசிஸ் 3ல நம்ம பார்க்குற சாபத்தின் நிமித்தம் தான் நம்மளுக்கு லைஃப் வந்து ரொம்ப பிட்டரா இருக்கு. பிட்டர்னா என்னது? கசப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பார்த்தோம்னா வந்து கர்ஸ் இஸ் த கிரவுண்ட். ஓகே. பிகாஸ் ஆஃப் யூ த்ரூ பெயின் அண்ட் டாயில் யூ வில் ஈட் த ஃபுட் ஆஃப் இட் அண்ட் ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப். It will produce the thorns and thistles for you. You will eat the plant of the field. By sweat of your bow, you will eat your food until you return to the ground, since from it was taken from the dust you are, to the dust you will return. பார்த்தீங்கன்னா, கர்ஸ் த கிரவுண்ட் சொல்லும்போது, நம்ம கிரவுண்ட் சொல்லும்போது நம்மளும் மண்ணுல இருந்து தான் வந்தோம். அதனால நம்மளோட பாடியில என்ன ஆயிடுச்சு? கர்ஸ், வியாதிகள், ஏகப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே போல நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து வந்து இதா இல்லாதபடிக்கு ப்ராப்பரா இல்லாதபடிக்கு நாளாக நாளாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிகிரேட் ஆகி ரொம்ப மோசமான விளைவுகள் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஈவன் நீங்க இதில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. என்னதுன்னா, யூ வில் ஈட் த பிளான்ட் ஆஃப் த ஃபீல்ட் சொல்றாரு. இது எதுல வருது? பிளான்ட் ஆஃப் த ஃபீல்ட்னா என்னது? பிளான்ட்ல வர ப்ராடக்ட்ஸ். அது தமிழ்ல படிங்க. ம். ஒரு நிமிஷம். ஆ. நான் இங்கே எடுக்கிறேன். ஆதியமும் 3ஆம் அதிகாரம். ஜெனிசிஸ் 3rd chapter தானே? ஆமா, 3rd சாப்டர்ல 18வது வசனம். ம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிறு வகைகளை புசிப்பாய். அது உனக்கு
அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பயிர் வகைகளை புசிப்பாய் சொல்றதுதான் வந்து தேவன் வந்து கொடுக்குறது. இதுல எதுல கொடுக்குறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா கேர்ஸ்ல கொடுக்குறாரு. ஆக்சுவலா ஆதம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு இருந்தாரு சொல்லி நம்ம போய் பார்த்தோம்னா 2ஆம் அதிகாரத்துல ம். ஆம், எங்கன்னா ஆ 16ஆம் வசனம். ஓகே. 16 And and the Lord God commanded the man, you are free to eat from any tree in the garden, but you must not தோட்டத்தில் eat from உள்ள the tree of the knowledge of good and evil சொல்லி பார்க்குறோம். இவங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்றது கொடுத்தது என்னதுன்னா ட்ரீஸை கொடுக்குறாரு. ட்ரீஸ்ல இருக்கிற கனிகளை கொடுக்குறாரு. ஓகே. ஈட் யூ ஆர் ஃப்ரீ டு ஈட் ஃப்ரம் எனி ட்ரீ. ஓகே இந்த கார்டன். அப்போ மரத்துல என்ன இருக்கும்? கனிகள் இருக்கும். ஓகேவா? ஆமா. ஓகே. மாமரம், ஆப்பிள் மரம் அந்த மாதிரி ஒரு ஒரு மரத்துல வந்து கனிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஏகப்பட்ட மரங்களை தேவன் வந்து உண்டாக்குனாராம். அதான் இங்க கூட போட்டிருக்கு பாருங்க. The Lord God made all kinds of trees out of the ground. The trees that were pleasing to the eyes and good for food. ஸோ குட் ஃபார் ஃபுட்னா என்னது? நல்லா சாப்பிட்றதுக்கு தான் என்ன பண்ணாரு தேவன் வந்து உண்டாக்குனார் சொல்லி பார்க்குறோம். ஸோ ஜீவர்ஷத்துக்கு கனியை என்ன பண்றாரு தேவன் வந்து சாப்பிட தான் கொடுத்துருக்காரு. அவங்க சாப்பிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். வெறும் நன்மை தீமை கனியை மட்டும் தான் என்ன பண்றாரு சாப்பிடாத சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா கேர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன பண்ணிருந்தாங்க? இந்த ட்ரீஸ் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. ட்ரீஸ்ல வர அந்த கனிகள் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. கேர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயிர் வகைகளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு பாருங்க. யூ வில் ஈட் த பிளான்ட் ஆஃப் த ஃபீல்டு. பிளான்ட்டை சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சாபத்தின் விளைவு சொல்லி பார்க்குறோம். புரியுது. ஓகேவா? சின்ன ஒரு பாயிண்ட் தான் நம்ம நோட் பண்றதுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதனால தான் அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம வேலை பாருங்க. பட் யூ வில் டாயில் ஸ்வெட் ஆஃப் யுவர் ப்ரௌ, யூ வில் ஈட் யுவர் ஃபுட் அன்டில் யூ ரிட்டர்ன் டு த கிரவுண்ட். நீ வேர்வை செஞ்சு தான் நீ உழைக்கணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நீ பயங்கரமா உழைச்சாலும் என்ன கிடைக்காது உனக்கு? அது வந்து முள்ளும் குறுக்கும் தான் வந்து பிறப்பிக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து அட்லாஸ்ட் அதுல என்ன இருக்கு? டக்குன்னு வேற மாறிடுது. நம்ம பண்ற அந்த ஒர்க்குக்கான அந்த இது வந்து கிடைக்க மாட்டேது ரெகக்னிஷனு. ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடக்குதுல்ல. ஓகே. அது மட்டும் இல்லாம லைஃபே வந்து ஒரு பிட்டரா தான் வந்து எல்லா மக்களுக்குமே மோஸ்டா இருக்கு. சில பேர் மட்டும் தவிர்த்து. ஆனா சில பேருக்கு அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல லைஃப் பிட்டர் ஆயிடுது. ஓகேவா? ஏன்னா அந்த கேர்ஸ் வந்து என்ன ஆகுது நிறைவேறதுனால. அது மட்டும் இல்லைன்னா என்ன இருக்குன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலா. ஜீவன் வந்து ஓகே. ஸோ அப்படி இந்த லைஃப் வந்து பிட்டரா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா அதுல வந்து ஒரு ஸ்பார்க்கிங் ஸ்வீட்னஸ் நம்ம வந்து கொண்டு வர ட்ரை பண்றோம். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அங்க போறா நல்லா இருக்குமே, இங்க போறோம் இங்க இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு. ஸோ இந்த வாழ்க்கையே என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து ஒரு ஃபோக்கஸ்டோட நம்ம என்ன பண்ணணுமா நம்ம வந்து வாழணும். ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் வந்து அதனாலதான் கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னா அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். மார்க் 8ஆம் அதிகாரத்துல என்னதுன்னா ஃபார் ஹூவர் வாண்ட்ஸ் டு சேவ் திஸ் லைஃப். ஓகே. இந்த வாழ்க்கையை வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எதிர்காலத்தை வந்து செக்யூர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா அவங்க வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தக்க வச்சுக்க முடியாது. ஓகேவா? ஆனா பட் ஹூவர் லூசஸ் தர் லைஃப் ஃபார் மீ அண்ட் ஃபார் த காஸ்பல் வில் சேவ் இட். ஓகே. அப்போ அந்த ஜீவனை வந்து தக்க வச்சுக்கிறவங்க. அப்போ இங்க எதுக்காக ஜீவன் ஜீவன் சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் ப்ரெஷியஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா மனுஷனுக்கு தான் தேவன் என்ன கொடுத்தாருன்னா நித்திய ஜீவனை கொடுத்தாரு, மிருகங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ ஆதாம் ஏவாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நித்திய ஜீவன் இருந்தது. அதனால தான் தேவனோட சாயல் சொல்லும்போது அது ஒரு சாயலா இருக்கு. நம்ம தான் பார்த்தோம்ல. ஒன்று என்னது? படைப்பாற்றல், நித்திய ஜீவன், அப்புறம் ஆளுகைத்தன்மை, இன்னொன்று நன்மை தீமை கனியை வந்து சாப்பிட்டு அவங்க நாலேஜ் இன்க்ரீஸ் அதுக்கப்புறம் ஆகுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? நம்மில் ஒருவரை போல நாங்க சொல்லும்போது இமேஜ் லைக்கஸ் சொல்லும்போது இமேஜ் சொல்லும்போது இந்த சாயல் சொல்றது அதுதான். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒருத்தவங்க இந்த லைஃப் இறந்துட்டா பிறகு அவங்க ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்றதுதான் இந்த சாலமோனோட ஞானம். ஒரு ஞானமான ராஜா அவர் சொல்றது இதுதான். அதனாலதான் உயிரோடு இருக்கிற ஆஹ், நாய் இஸ் பெட்டர் தென் த டெட் லயன். டெட்லைன்.
ஓகே, ஒரு லயனா இருந்தாலும், ஒரு பெரிய பணக்காரா இருந்தாலும், அலெக்சாண்டர் தி கிரேட்டா இருந்தாலும், செத்து போயிட்டாருன்னா ஒண்ணுமே இல்ல. சொல்லி பார்க்குறோம். ஓகே. சீசேஷன் ஆஃப் லைஃப். இதுதான் வந்து மரணம் சொல்ற ஒரு பாயிண்ட் நம்ம விளக்குறது. இப்ப பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நிறுத்தாம மரணத்த வந்து எதோட கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்போட கம்பேர் பண்றாங்க. ஓகே. ஸ்லீப் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜான் 11ல இங்க லாசரஸ் அவருடைய அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. லாசரஸ் ம். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்த்தாள், மரியாள் சொல்ற 2 அவங்களுக்கு சகோதரி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வசனம் வேணா பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்க. நவ் அ மேன் நேம் லாசரஸ் வாஸ் சிக். ஓகே, உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஹி வாஸ் ஃப்ரம் த பெத்தனி, த வில்லேஜ் ஆஃப் மேரி அண்ட் ஹர் சிஸ்டர் மார்த்தாள். ஓகேவா? திஸ் மேன் இப்ப மார்த்தாள், இந்த மார்த்தாள், மரியாள்லாம் எப்படி வந்து வந்தாங்க? இவங்க யாரு? சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து வந்து வீட்டுக்கு வீடு ஊழியம் பண்ணும்போது, வீட்டுக்கு வீடு ஊழியம்னா வீடு வீடா போய் பிரசங்கம் பண்ணும்போது, அவங்க வீட்ட வந்து தொறந்து வச்சவங்க சொல்லி பார்க்குறோம். அது லூக்கு 10ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆ அதான் நினைக்கிறேன். ஆ கீழ பாருங்க. ஸோ மேல 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க ஆஃப்டர் திஸ் லார்ட் அப்பாயிண்டட் 72 அண்ட் அதர்ஸ் அண்ட் சென்ட் தெம் 2 by 2 ahead of him to every town and places where he was about to go. ஓகேவா? 2 பேரா 72 பேர்ல 2 பேரா அனுப்பிச்சு வச்சாரு. எங்கெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து போறாரோ, போறதுக்கு முன்னாடி வந்து அங்க பிரிப்பேர் பண்றதுக்காக அங்க யாரெல்லாம் வந்து கேட்க தயாரா இருக்காங்க, யாரெல்லாம் வந்து சுவிசேஷம் கேட்க தயாரா இருக்காங்களோ, அவங்க ரெடி பண்ணதுக்காக அனுப்பிச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் என்ன சொல்லுவாருன்னா, "வென் யூ என்டர் எ டவுன், ஓகே, அண்ட் ஆர் வெல்கம்டு, ஈட் வாட்டெவர் இஸ் ஆஃபர்ட் டு யூ. ஹீல் த ம். சிக் ஹூ ஆர் தேர் அண்ட் டெல் தெம் த கிங்டம் ஆஃப் காட் ஹஸ் கம் நியர் யூ." சொல்லி சொல்லுங்க. அப்படி சொல்லி ப்ரிப்பரேஷனுக்காக என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வந்து அனுப்புறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. 2 பேரா. அப்படி அம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க யாருன்னா மார்த்தாள் வந்து அவங்க வீட்ல வந்து வந்து சொல்லுங்க சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு சுவிசேஷம் சொல்லுங்க சொல்லிட்டு. மார்த்தாள், மரியாள். அதுல மார்த்தாள் தான் வந்து பாத்தீங்கன்னா, வீட்ட தொறந்து குடுக்குறாங்க. As Jesus and his disciples were on their way, he came to the village where a woman named Marthal opened her house for him. Opened her houseனா என்னது? அவங்க வீட்ல வாங்க, எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க சொல்லி. இப்ப எப்படி வந்து நீங்க கேட்கறீங்கல்ல, ஓகேப்பா ம். சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி சில பேர் கேட்கறாங்கல்ல, அந்த மாரி வந்து தொறந்து குடுக்குறாங்க. அப்ப வந்து மரியாள் அவங்க சகோதரி பாருங்க. ஷி ஹேட் அ சிஸ்டர் கால்ட் மேரி. ஓகே, ஹூ சாட் அட் த லார்ட்ஸ் ஃபீட் லிசனிங் டு வாட் ஹி செட். அப்ப பாத்தீங்கன்னா, வந்த நோக்கம் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் எதுக்கு? மரம். இல்ல அது இது வந்து ஸ்டார்ட்டிங்ல நடக்குது. ஒரு யோவான் 11 வந்து கடைசியில நடக்கிற ஒரு ஈவென்ட். புரியுது. இது ஸ்டார்ட்டிங்ல சீஷர்ல அனுப்பி பிரசங்கம் பண்ற டைம். இது வந்து இப்ப லாசர் வரல. இங்க வெறும் மார்த்தாள், மரியாள் மட்டும் தான் இருக்காங்க. ஓகே. அப்ப வந்து பிரசங்கம் ஆ பண்றதுக்காக தான் அனுப்பிச்சு விட்டாரு. அதுல இந்த வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, பிரசங்கத்த கேட்கறதுக்காக இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா, மரியாள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவோட பாதத்துல உட்கார்ந்துட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேவா? "Who sat at the Lord's feet to listen to what he said." ம். அதுக்கு தானே இயேசு கிறிஸ்து என்டர் ஆகுறாரு வீட்டுக்குள்ள. ஓகே, ஓகே, ஓகே. ம். ராஜ்யத்தின் பத்தி சுவிசேஷம் சொல்றதுக்காக. அதுக்கு தானே வந்து அனுப்புறாரு. மேல பாத்தீங்கன்னா, அனுப்பிச்ச ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, ஆ அதான் "Heal the sick who are there and tell them the kingdom of God has come near you." ம். ஓகேவா? இந்த டைம்ல வந்து லாசர் சிக்லாம் இல்ல. லாசருக்கு உடம்பு சரியாமலாம் இல்ல. எல்லாருமே ரெடியா வீட்ல அவங்க நல்லா தான் இருக்காங்க. அவங்க டைரக்ட்டா வந்து சுவிசேஷம் சொல்றதுக்காக போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓ, அவங்க வீட்டுக்கு. ஓகே. அவங்க வீட்டுக்கு. பட் லாசரஸ் பட் மார்த்தாள் மார்த்தா வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட் பை ஆல் த பிரிப்பரேஷன் தட் ஹேஸ் டு பி மேட். அப்ப யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, விருந்தாளிக்கு வந்து ஏதாவது சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, மார்த்தாள் என்ன பண்றாங்க? பயங்கர வேலையா இருக்காங்க. சொல்லி பார்க்குறோம். ஷி கேம் டு ஹிம். இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாங்க, "லார்ட், டோன்ட் யூ கேர் தட் மை சிஸ்டர் ஹாஸ் லெஃப்ட் மீ டு டூ த வொர்க் பை மைசெல்ஃப், டெல் ஹர் டு ஹெல்ப் மீ." எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, எல்லாரும் ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல சாப்பாடு. அதுக்கு ம். அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா கிரைஸ்ட் அதாவது கிரைஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க. "மார்த்தாள், மார்த்தாள், தி லார்ட் ஆன்சர்ட், யூ ஆர் வொரிட் அண்ட் அப்செட் அபௌட் மெனி திங்ஸ்." ஓகே. வந்து நான் எங்களுக்கு வந்து உபசரிக்கிறதுக்கு, எங்களுக்கு இது பண்றதுக்கு, அது பண்றதுக்கு சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்க. ஆனா, ம். பட் ஃபியூ திங்ஸ் ஆர் நீடட். முக்கியமான ஒரு விஷயம் நீடட். எதுனா, இண்டீட் ஒன்லி ஒன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். என்னதுன்னா, மேரி ஹஸ் சூசன் வாட் இஸ் பெட்டர் அண்ட் இட் வில் நாட்
பி டேக்கன் அவே ஃப்ரம் ஹர் சொல்லி சொல்றாரு. அப்ப என்னதுன்னா மேரி வந்து இயேசு கிறிஸ்துவ வீட்டுக்கு அழைச்சதுக்கான பர்பஸ் என்னதோ அதை வந்து என்ன பண்றாரு, ஃபுல்ஃபில் பண்றாங்க. ஓகே, எனக்கு இயேசு கிறிஸ்து மூலமா இந்த ராஜேஷ் சுவிசேஷம் பத்தி தெரியணும். ஏன்னா அதுக்குதான் வந்து சிஷ்யர்களை அனுப்பிச்சு ரெடி பண்ணாரு. அப்போ அவர் வந்திருக்காருன்னா அவர் என்ன சொல்ல போறாரு, அவர் வாயிலிருந்து வார்த்தை என்ன வருது சொல்றதுக்காக என்ன பண்றாங்க, மேரி who sat at the Lord's feet listening to what he said. பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்த்தால் அந்த வேலையெல்லாம் விட்டுரு, இங்க வந்து மேரி என்ன பண்ணுது பாரு, அது வந்து நான் எதுக்காக வந்திருக்கணும் உங்க வீட்டுக்கு, அந்த வேலைக்கான காரியங்கள் தான் அது வந்து பண்ணுது. நீனும் என்ன பண்ற, எங்களுக்கு உபசரிக்கணும்னு சொல்லி வர, நாங்க அதுக்காக நான் வரல. நான் வந்த நோக்கமே என்னது, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தான். ஓகே, மன திரும்புகள் தேவன் ராஜ்யம். அதான வந்து ஆரம்பத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ 4ஆம் அதிகாரம் 17ல இருந்தே நம்ம பார்க்கும்போது ஜீசஸ் began to preach. Okay, from that time Jesus began to preach, repent for the kingdom of heaven is near. Repent for the kingdom of heaven is near சொல்லிட்டு ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாராம். ஸோ இந்த ப்ரீச்சிங் தான் என்ன பண்றாங்க, மார்த்தல் வந்து கேட்கறாங்க. ஓகே, அவர்கிட்ட கேட்கறதுக்கு. அதனாலதான் லூக்கோட ஸ்டார்டிங்ல கூட பாத்தீங்கன்னா லூக்கு 4:43 நினைக்கிறேன். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, but he said, I must proclaim the good news of the kingdom of God to other towns also, because that is why I have sent. Okay, அதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன்னு சொல்லிட்டு யார் சொல்றா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. So at the daybreak Jesus went out to the solitary place. The people are looking for him. When they came to where he was, they tried to keep him from leaving them. ஓகே, போகக்கூடாது, நீங்க என் கூட இருக்கணும்னு சொல்லும்போது அப்ப ஜீசஸ் சொல்றாரு, but he said, I must proclaim the good news of the kingdom of God. Proclaim. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே என்னது, ப்ரொக்ளமேஷன். ஓகேவா, அப்போ அதுக்கு லிசன் பண்றதுக்கு யார் இருக்கா, மேரி இருக்காங்க. ஆனா மார்த்தால வந்து வந்தவங்களுக்கு உபசரிக்கிறதுக்காக, சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் முக்கியமா இது பண்றது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது கட்டல நான் எதுக்காக வந்திருக்கேன், எதுக்காக நீ என்னைய ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே சேர்த்த, சுவிசேஷம் சொல்றது நான் சொல்ல போறேன்னு சொல்லி தானே நீ சேர்த்த, அந்த வேலையை பாரு, அதுதான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு மார்த்தால சொல்றாங்க. ஓகே, இதான் இன்ட்ரடக்ஷன். ஆக்சுவலா மார்த்தால் மரியாளோட இன்ட்ரடக்ஷன். ஓகே, அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரம் சொல்றது வந்து அது கடைசியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ். இதான் கடைசியா இயேசு கிறிஸ்து செஞ்ச கடைசி அற்புதம். இந்த யோவான் புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலாம் அற்புதமும் இருக்கும், அதே நேரத்துல கடைசி அற்புதமும் இருக்கும். முதலாம் அற்புதம் பாத்தீங்கன்னா இதுதான், யோவான் 2ஆம் அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா யோவான் 2ல இயேசு கிறிஸ்து வந்து தண்ணியை திராட்சை ரசமா மாத்துவார். ஓகே, on the third day a wedding took place in Canaan in Galilee. Jesus mother was there. கானான் கலிலி சொல்றது வந்து எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா CANA, கானா. இந்த மார்த்தா கொடுக்கிற மேரியும் வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவோட அம்மா ஒண்ணா? இல்ல வேற 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 கம்ப்ளீட்லி வேற. மேப்ல உங்களுக்கு வந்து கானான் கலிலி காமிக்கிறேன். ஸோ இப்போ மேப்ல தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. எருசலேம் வந்து இங்க இருக்கு, யூதேயா, நடுவில் சமாரியா இருக்கு. ஓகே, இது நாசரேத்து, இது கலிலி இடம். நாசரேத்துல இயேசு கிறிஸ்து வளர்ந்தாரு. கானான் கெப்பர்நகூம். ஓகே, கானான் சொல்ற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்க இருக்கு, யோவான் 2ஆம் அதிகாரத்துல மேரேஜ் வெட்டிங் டுக் பிளேஸ் இன் கானான் இன் கலிலி சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல தான் வந்து மேரேஜ் நடக்குது. கலிலி சொல்றது ஒரு ஸ்டேட் மாதிரி, அதுல ஒரு கானான் சொல்ற ஒரு டவுன். ஓகேவா, அங்கதான் வந்து மேரேஜ் நடக்குது. ஸோ அந்த மேரேஜ்ல தான் உங்களுக்கு தெரியும்ல, தண்ணியை வந்து திராட்சை ரசம் மாத்துவார். ஓகே, when Jesus gone, Jesus mother, there is no wine இல்ல சொல்லும் போது அங்க வந்து தண்ணியை திராட்சை ரசம் மாத்துறாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்ச ஃபர்ஸ்ட் அற்புதம். ஓகே, what Jesus did here in Canaan of Galilee was the first of the sign through which he revealed his glory. Okay, and his disciples believed in him சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் த சைன்ஸ் சொல்லி பார்க்குறோம். இவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் மிராக்கிள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அதே போல நம்ம படிச்ச அந்த 11ஆம் அதிகாரம் போறோம் பாத்தீங்களா, லாசரஸ், அதுதான் வந்து கடைசி சைன். ஓகே, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து இது பண்ணிடுறாங்க. ஓகே, பிளாட் டு கில்
அவரை சாவடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அரெஸ்ட் பண்றதுக்கான காரியங்கள் அப்புறம் அடுத்தடுத்து நடக்குது. அனாயிட்டடு அப்புறம் ஜீசஸ் வந்து உள்ள எருசலேம்குள்ள என்டர் ஆயிறாரு. எருசலேம்ல என்டர் ஆயிட்ட பிறகு ஒசன்னா ஒசன்னா சொல்லி பாடிட்டு குருத்தொலை ஞாயிறு வந்து நடக்குது. குருத்தொலை ஞாயிறு தான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஞாயிறு அந்த வெள்ளிக்கிழமை என்ன ஆயிடுறாரு, இயேசு கிறிஸ்து மரிச்சிறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெழுறாரு. ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இதான் கடைசியா நடக்கிற ஒரு மிராக்கிள். இயேசு கிறிஸ்துவோட கடைசி சைன் வந்து அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க சீசருக்கு காட்சி அளிக்கிறது தானே கடைசி சைன் இருக்கும். கரெக்ட். அது 1 கொரிந்தியர் கடைசி சைன். அது எத்தனை பேர் காட்சி தந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல படிக்கிறேன் பாருங்க. இங்க காட்சி தந்தது. எத்தனை பேருக்கு காட்சி தந்தார் சொல்றது எல்லாத்தையும் இங்க போட்டிருக்கோம். For when I received, I pressed on to you as of first importance, that Christ died for our sin according to the scripture, that he was buried, that he was raised on the third day according to the scripture, and then he appeared to Kepa. Kepa சொல்றது பேதுரு. ஓகே, பீட்டர். அவருக்கு மறுபேர் வந்து கேப்பா, the rock சொல்லி பார்க்கிறோம். And then to 12 பேருக்கு காட்சி தந்தாராம். After that he appeared, என்ன போட்டிருக்கு? After that he appeared to 500. After that he appeared to more than 500 சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? And then ஒரே நிமிஷம், மவுஸ் என்ன நின்றுச்சு. ஓகே, 500. அப்புறம் of his brothers and sisters at the same time, most of whom are still living, though some have fallen asleep. Then he appeared to James and then to all the apostles. இது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகம் போறதுக்கு முன்னாடி 7வது வருஷம். அப்புறம் தென் லாஸ்ட்லி இயேசு கிறிஸ்து வந்து பவுலுக்கு மட்டும் செப்பரேட்டா அப்நார்மலா வந்து என்ன பண்றாரு, அப்பியர் ஆகிறோம் சொல்லி கொடுக்குறோம் லாஸ்ட்லி. ஸோ இங்க 500 பேருக்கு பாருங்க, 500 பேருக்கு மேல சாட்சி கொடுத்தாராம். 40 நாள் என்ன பண்ணாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்ல இருக்குது. அது ஆக்ஸ் 1ஆம் அதிகாரம். After this his suffering, he presented himself to be to them, gave many convincing proofs that he was alive. He appeared to them over the period of 40 days. 40 நாள் என்ன பண்ணாராம் இயேசு கிறிஸ்து, காட்சி தந்தாராம். ஓகே, 40 நாளுக்கு. ஓகே, அது ஸ்போக் அபவுட் தி கிங்டம் ஆஃப் காட். கிங்டம் ஆஃப் காடை பத்தி பேசிட்டே தான் இருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க உலகம் எங்கும் போய் சாட்சியா இருங்க. ஓகே, யூதேயா சமாரியா, எருசலேம் யூதேயா சமாரியா போய் நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்புறம் உலகம் எங்கும் போய் சாட்சியா இருங்க சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து மேலே போயிடாரு சொல்லி போகிறோம். இந்த ஈவெண்ட்டை தான் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து கடைசி இங்கே சொல்றாரு, 7ஆம் வசனத்தை சொல்றாரு. தென் he appeared to James and then to all the apostles. இங்க உயிர் தெழுந்து போறாருல அந்த டைம் சொல்றாங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, கடைசியா எனக்கு வந்து அதிசயமான ஒரு அலை எனக்கு வந்து காட்சி தந்தார் சொல்லி சொல்றோம். இதுதான் இயேசு கிறிஸ்து காட்சி தந்தது கடைசியா. யாராவது கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த வசனத்தை நீங்க டக்குன்னு காமிச்சிடலாம். 15:3-8 வரைக்கும். அதே போல இது ஆக்ஸ்ல 1ஆம் அதிகாரம். ஓகே, அதுல வந்து 3ஆம் வசனத்துல இருந்து நீங்க வந்து காமிச்சிடலாம். ஓகே, சரி, இப்ப பேக் டு அந்த டாபிக் போயிடலாம். என்னதுன்னா, லாசரஸ் நம்ம பார்க்கும்போது இவர் வந்து லாசரஸ் வந்து யாரோட சகோதரன் சொல்லி பார்த்தீங்கன்னா, மேரி மார்த்தாள். இப்போ நம்ம அவங்களுடைய பேக் ஸ்டோரி நம்ம பார்த்தோம், அவங்க யார் சொல்லிட்டு. ஓகேவா? அப்போ லாசரஸ் வந்து ரொம்ப சுகவீனமா இருக்காரு. ஓகேவா? அப்போ வந்து லெட்டர் வந்து அனுப்புறாங்க, இந்த மாதிரி லாசரஸ் வந்து ரொம்ப சுகவீனமா இருக்காங்க, அதனால அவனை சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அப்போ மார்த்தாள் நான் அமிச்சோடனே, ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவர் இன்னும் 2 நாள் வந்து அங்கேயே தங்கிறார். இங்க பாருங்க, now Jesus loved Martha and her sister and Lazarus. So when he heard, okay, that Lazarus was sick, he stayed where he was 2 more days. இன்னும் 2 நாள் என்ன பண்றாரு, அங்கேயே தங்குறாரு. அது கேட்ட உடனே, and then he said to his disciples, let us go back to Judea சொல்லி சொல்றாங்க.
ஜூதேயா சொல்றது நம்ம பார்த்த மாதிரி அது வந்து கலிலேயில இருந்து கீழே இருக்கு யூதேயா, இங்க வரணும். ஏன்னா இவங்க இருக்கிற இடம் வந்து என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க இருக்கு ஜோன், இவங்க இருக்கிற இடம் வந்து பெத்தனி. பெத்தனி வந்து யூதேயால இருக்கு. ஓகே, ஜீசஸ் டைம் மேப். இங்க இருக்கா பெத்தனி, இங்க ஒரு பெத்தனி இருக்கு, இங்க ஒரு பெத்தனி இருக்கு. சோ பெத்தனி இங்க இருக்கிறது யூதேயால இருக்க பெத்தனி. இது வந்து பெரியா இருக்க பெத்தனி. இதான் இந்த பெத்தனி. ஓகே, எருசலேம் பக்கத்துல இருக்க பெத்தனி. சோ இதுதான் வந்து நம்ம யோவான் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கறது. He was Lazarus was sick. He was from Bethany, the village of Mary and her sister Martha. ஓகேவா, இது ஒரு வில்லேஜ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்போ கலிலேயில இருந்து என்ன பண்ணும் இயேசு கிறிஸ்து இதுக்கு வரணும், பெத்தனிக்கு வரணும். ஓகே, அப்ப என்ன பண்றாங்கன்னா 2 நாள் இன்னும் ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் கோ பேக் டு ஜூதேயா சொல்லி சொல்றாங்க. ஜூதேயா போலாம் சொல்லிட்டு. ஓகே, அப்போ பட் ரபி தி செட், யாருன்னா சீஷர்கள் சொல்றாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி தானே வந்து யூதர்கள் உங்களை வந்து கொலை செய்யறதுக்காக, இது ஸ்டோன் பண்றதுக்காக இருந்தாங்க, கல் எறிஞ்சு கொள்றதுக்காக. ஏன் நீ கவலைப்படாத, அவங்க இந்நேரத்துக்குள்ள மறந்துருப்பாங்க. ஓகே, 12 hours இருக்குல்ல, அதனால அவங்க மறந்துருப்பாங்க, அதனால ஒன்றும் கவலை வேணாம் சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்போ என்ன சொல்லுவார் சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, அவர் ஃப்ரெண்ட் லாசரஸ் ஹஸ் ஃபாலன் அஸ்லீப், தூங்கிட்டு இருக்கான். ஓகே, பட் ஐ எம் கோயிங் தேர் டு வேக் ஹிம் அப், நான் வந்து அவனை வந்து எழுப்ப போறேன், தூக்கத்துல இருந்து எழுப்ப போறேன் சொல்லி சொல்றாரு. ஓகே, அப்போ அவங்க சிஷியர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவன் தூங்க தானே செய்யறான், லார்ட் இஃப் ஹி ஸ்லீப்ஸ் ஹி வில் கெட் பெட்டர். அவன் தூக்கத்துல இருந்தா ஓகே தானே, அதையே வந்து நீங்க அது நல்லா தானே, அவன் உடம்பு சரியில்லை சொல்றாங்க, அவன் நல்லா தானே அவன் சொல்லி சொல்லும் போது ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ஸ்பீக்கிங் ஆஃப் ஹிஸ் டெத், மரணத்தை வந்து என்ன பண்றாரு, அவர் தூக்கத்துக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இது சொன்ன உடனே ஓகே அப்போ நம்ம போகலாம் சொல்லிட்டு லாசரஸ் டெத் சொல்றது வந்து பிளைனா தெரியுது. ஸோ தென் ஹி டோல் தம் பிளைன்லி லாசரஸ் டெட். ஓகேவா, அப்ப அதே போல வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து லாசரஸ் வந்து உயிர் தழுப்புறாரு. ஓகே, லாசரை வெளியே வா சொன்ன உடனே லாசர் வந்து வெளில வந்துடுறாரு. வெளில வந்த உடனே அவன் கட்டெல்லாம் வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஓகே, ஸோ இதுதான் வந்து அங்க நடக்கிற ஈவெண்ட். என்னதுன்னா மரணத்தை வந்து நித்திரைக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க. எதனால மரணத்தை நித்திரைக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கடைசி செஞ்ச அற்புதம் பாத்தீங்கன்னா, அவன் உயிர் தள்ளுறதுனால மரணம் சொல்றது என்ன ஆயிடுச்சு, நித்திரை ஆயிடுச்சு. இப்ப எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு 10 வருஷம் நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, அவன் செத்து போயிட்டானா என்ன ஆயிட்டா சொல்லி தெரியாம கோமால இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, பிரைன் டெட், ஆல்மோஸ்ட் டெட். ஓகேவா, சோ இப்ப வந்து சிச்சுவேஷன் ஆஃப் எல்லாமே உங்களை இறுதி எல்லாமே நின்று போயிடுச்சு. ஒரு 4 நாளைக்குன்னா என்ன சொல்லுவாங்க, இவன் செத்து போயிட்டான்பா சொல்லி சொல்லுவாங்கல்ல. அவனை திருப்பி உயிரோட வந்துட்டானா என்ன சொல்லுவாங்க, அவன் ஆள் தூக்கத்துல இருந்தான்ப்பா, டீப் ஸ்லீப்ல இருந்தான். ஓகே, சோ அந்த மாதிரிதான் மரணத்தை வந்து நித்திரைக்கு வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து ஆழ்ந்த தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது அவன் பக்கத்துல வந்து அவனோட பயங்கரமான அன்பு செலுத்துற அவனுடைய தாத்தா உயிரோட வந்து நிக்கிறாரு, வந்தாருன்னா அவனுக்கு தெரியுமா அவன் தூங்கிட்டு இருக்கும்போது? இப்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது உங்க பக்கத்துல வந்து ஒரு பாம்பு நிக்குது, அவ தெரியுமா? அதுவும் தெரியாது. ஓகே, பயமும் தெரியாது, பகையும் தெரியாது, எந்த இதுவும் கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா, எதுவுமே தெரியாம நம்ம நார்மலா தூங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் மரணம் சொல்றது. ஓகேவா, அதனாலதான் வந்து பிரசங்கி நம்ம படிக்கும்போது என்ன போட்டு பார்த்தோம், there will be neither லவ், ஹேட், பகை இருக்காது, ஜலஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது சொல்லி பாக்குறோம். எல்லாமே வேனிஷ்ட். ஓகே, சூரியன் கீழே இருக்கிற பூமியில நடக்கிற எந்த ஒரு காரியத்திலுமே என்ன இல்ல, பங்கு இல்ல சொல்லி பாக்குறோம் மரணம் சொல்றது. ஓகேவா, ஆனா அது நித்திரை ஆனது எதுக்காக, எப்படி நித்திரை ஆகுது, அது எப்படி நித்திரை ஆக்கப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் என்னதுன்னா, மரணத்தை வந்து ஜெயமாக இயேசு கிறிஸ்து விழுங்கி மரணத்தின் அடிமைத்தனத்துல இந்த மக்களை விடுதலை பண்ணதுனால அந்த மரணம் வந்து என்ன ஆச்சு, ஒரு நித்திரை ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நித்திரை நித்திரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் படிக்க போறோம் நம்ம. எதுனா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்துல பார்த்தோம்னா,
since the children are flesh and blood, he too shared in their humanity, so that by his death he might break the power of him who holds the power of the death, that is the devil, and freed those who are all their lives were held slavery by their death, fear of the death சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த பிரிசன் ஒரு ஜெயில மரணம் சொல்ற ஜெயில இருந்தவங்கள என்ன பண்றாராம், சாவி போட்டு தொடர்ந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாராம், விடுதலை ஆக்கிட்டாராம், ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதான் நம்ம கூட எங்க படிச்சோம்னா வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்துல ஐ ஹோல்ட் தி கீ ஆஃப் டெத் அண்ட் ஹேடிஸ் சொல்லி பாக்குறோம். ஓகே பாருங்க, ஐ ஆம் த லிவிங் ஒன், ஐ வாஸ் டெட், நவ் லுக் ஐ எம் அலைவ் ஃபார் எவர் சொல்லிட்டு ஐ ஹோல்ட் தி கீ ஆஃப் டெத் அண்ட் ஹேடிஸ். டெத் அண்ட் ஹேடிஸ் யார் வச்சிருக்கா? இயேசு கிறிஸ்து வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, அடிமைத்தனத்துல பிசாசு வந்து அடிமைத்தனத்துல மரணம் சொல்ற அடிமைத்தனத்துல வச்சிருந்த பிசாச தமது மரணத்தினாலே வென்று மனுக்குலத்தை என்ன பண்றாராம், காப்பாத்துறாராம். கீ போட்டு திறந்து எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்ப என்ன இருக்கு எல்லாருக்குமே நித்திய ஜீவன். ஓகே, என்றென்றைக்கு வாழ்றதுக்கான ஒரு கிருபையை வந்து தேவன் செஞ்சிருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதனாலதான் எல்லாருமே, அதனாலதான் என்ன போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் ஓகே எல்லாரும் உயிர் தெழுவாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்போ உயிர் தெழுதல் இருந்தாலே என்ன ஆயிடுது, திருப்பி உயிரோட வரப்போறாங்கன்னு சொன்னாலே அது வந்து மரணம் வந்து என்ன ஆயிடுச்சு, நித்திரை ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். எப்படி லாசரஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரோ அந்த மாதிரிதான் லாசரஸோட பாடி வந்து அழுகி போயிடுச்சு, அழுகியே ஸ்மெல் ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா அந்த கல்லறையில வந்து யோவான் 11ஆம் அதிகாரத்துல அந்த கல்லறையை வந்து திறங்க சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அப்ப அவங்க மார்த்தால் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. ஓகே, Jesus once more deeply moved came to the tomb. It was a cave with a stone laid across the entrance. Take away the stone, he said. But Martha, okay, Lord, said Martha, the sister of the dead man, by this time there is a bad odor for he had been there 4 days. 4 நாள் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு பாடி சொல்லி சொல்றாங்க. அப்படி கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு மகிமையை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு did I not tell you that if you believe you will see the glory of God சொல்லிட்டு அது திறங்க, கலரை திறங்க, நான் உன்னை உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டு எழுப்புறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த மாதிரிதான் பிரேதக்குள்ளி இருக்கிற எல்லாருமே என்ன பண்றான், தேவன் இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள வந்து மரணத்துல இருந்து கொண்டு வராராம். அது கூட பாத்தீங்கன்னா யோவான்ல தான் இருக்கு. யோவான் எத்தனையாவது அதிகாரம்னா வந்து 5ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம். Okay. So do not be amazed at this, for a time is coming when all who are in the grave will hear his voice. All who are in the grave என்னது, செத்து போனவங்க எல்லாருமே தான். இங்க வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் கிரேவ்ல வைப்பாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அதுல தண்ணியில மூழ்கி போனவங்க எல்லாம் எரிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் செத்து போனாங்களோ எல்லாருமே குறிக்கிது சொல்லி பார்க்கணும். ஓகே, ஆதாமுக்குள் மரணம் உடைய பெற்ற அனைவரும் கிறிஸ்துக்கள் என்ன ஆகணும், உயிரோட வரணும் சொல்றதுதான். கொஸ்டின்ஸ் இருக்கா பிரதர்? இல்ல மேத்யூ. ஓகே. ஸோ அப்போ இதுதான் வந்து முக்கியமா சொல்ல வருது. இதனால்தான் நம்ம நிறைய வசனங்கள் படிக்கும்போது மரணத்தை வந்து ஸ்லீப், நித்திரை 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 போட்டிருக்கோம் எல்லா இடத்துலயுமே. இதை கூட காமிக்கிற பாருங்க. அதை 1 கொரிந்தியர்லயே அது வந்து 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பவுல் எல்லாம் சொல்லுவாருன்னா we will not all sleep. ஓகே, we will not all sleep. ஸ்லீப்னா என்னது, இந்த மரணத்தை குறிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்பனா என்னது, ஒரு இவை பொழுது மறுரூபமாக்கப்படும் சொல்லிட்டு அங்க வந்து இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில கடைசி எக்காலம் துணிக்கும் போது சபையா இருக்கிற மக்கள் வந்து மறுரூபமாக்கப்படுவாங்க சொல்லி சொல்றாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லீப்னு சொல்ற வார்த்தை வருது. ஓகே, நம்ம மரிப்பதில்லை சொல்றதுக்கு. ஓகே, ஸோ மரிப்பதில்லைன்னா என்னது, நான் மரணத்துல அப்படி ஸ்டேஜ்ல வந்து இருக்க போறது கிடையாது. ஓகே, டக்குன்னு வந்து மறுரூபமாக்கப்படுவோம். ஓகே, ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரத்துல கூட பாத்தீங்கன்னா ஓகே, ஃபார் லார்ட் himself will come down from heaven சொல்லி பார்க்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில் நடக்குது. செத்து போனோம், டக்குன்னு செத்து போனோம்னா எல்லாமே பரலோகம் போக மாட்டாங்க. அது பைபிள்ல தெளிவா இருக்காது. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு முந்தின வசனம், அக்கார்டிங் டு திஸ்
according to the Lord's word, we tell you that we who are still alive, who are left until the coming of the Lord, will certainly not precede those who have fallen asleep. Fallen asleep என்னது? நித்திரையில இருக்கவங்க, தூங்கிட்டாங்க. இறந்து போனவங்க. ஓகேவா? பாத்தீங்கன்னா அஸ்லீப். அதனால மரணத்தை வந்து நித்திரை சொல்றாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறாரு? வந்த உடனே எல்லாரும் ஆஃப்டர் தட் வி ஹூ ஆர் ஃபர்ஸ்ட் வந்து யார் எழுதிப்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரம்பட் கால் ஆஃப் காட் அந்த டெட் இன் த கிரைஸ்ட் வில் ரைஸ் ஃபர்ஸ்ட். டெட் இன் த கிரைஸ்ட். இங்க டெத் தான் இங்க என்ன பண்றாங்க? இங்க ஃபாலன் அஸ்லீப் சொல்லி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவோட வருகையில ஃபாலன் அஸ்லீப் தான் டெட் இன் கிரைஸ்ட் சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ். ஓகேவா? அப்போ அவங்க உயிரோட வராதனால அது என்ன ஆயிடுச்சு? ஸ்லீப் ஆயிடுச்சு. இதான் வந்து டானியல்ல நம்ம பாக்குறோம். டானியல்ல 12ஆம் அதிகாரத்துல அதுல கடைசியில இயேசு கிறிஸ்துவோட வருகை கடைசி அந்த எண்ட் டைம்ஸ்ல என்ன நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா மல்டிடியூட் ஹூ ஸ்லீப் இன் த டஸ்ட் ஆஃப் தி எர்த் ஓகே வில் அவேக். பாத்தீங்கன்னா டஸ்ட் ஆஃப் தி எர்த் என்னது? நீ மண்ணில இருந்து இருக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்ப சொல்லி நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பாத்தீங்களா? டஸ்ட் ஆஃப் தி எர்த் டு தி டஸ்ட் யூ ரிட்டர்ன். அப்போ செத்து போனவங்கள எல்லாருமே என்ன பண்ணுவாங்களா? வில் அவேக்கா ஸ்லீப். அதை வந்து என்ன பண்றாங்க? இப்போ ஸ்லீப் சொல்றது மரணத்தை வந்து நித்திரைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க சொல்லி போறோம். ஏன்னா எல்லாருமே திருப்பி உயிரோட வரப்போறாங்க. அதை வந்து நைட்டு தூங்கிட்டு காலைல எந்திக்கிற ஒரு ஸ்லீப்க்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்க சொல்லி போறோம். அதே மாதிரி டேனியலோட அந்த கடைசி அந்த இது கூட பாருங்களேன். அவர்கிட்ட சொல்றது ஆஸ் ஃபார் யூ கோ யோர் வே டில் யோர் எண்ட் யூ வில் ரெஸ்ட் and then at the end of your days you will rise to receive your allotted inheritance. நீ போய் ரெஸ்டட் தூங்கு. ஓகே, தமிழ்ல பாத்தீங்கன்னா நித்திரையாயிரு சொல்லி போட்டுருவோம். கோ அண்ட் ரெஸ்ட். நீ திருப்பி உன்னுடைய allotted inheritance ரைஸ் டு ரிசீவ் your allotted inheritance. உன்னுடைய சுதந்திர வீட்டுக்கு நீ எந்திப்பாய் சொல்லி சொல்றாரு. அப்போ மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்றதுனால என்ன ஆயிடுச்சு? அங்க வந்து நித்திரை ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து சதுசீஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா God is the God is the God of living not dead ன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லுவார் சொல்லி பார்த்தீங்கன்னா சதுசீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி யாருக்கு மனைவியா இருப்பாங்க சொல்லி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நீங்க கம்ப்ளீட்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க கன்சர்னிங் த டெட் ரைசிங். Have you not read about the burning bushes in the book of Moses? How God told him, I am the God of Abraham, the God of Isaac, and the God of Jacob. He is not the God of dead, but of the living. Okay, but you are badly mistaken. சொல்லும்போது என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் நித்திரையில இருக்காங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், எல்லாருமே நித்திரையில இருக்காங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் என்ன பண்ணுவாங்களாம்? அங்கதான் என்ன போட்டிருக்கு நம்ம படிக்கிறோம். கிறிஸ்து 1 தீமோத்தி தெசலோனிக்கர்ல என்னதுன்னா who are left until the coming of the Lord will certainly not precede those who have fallen asleep. Okay, அப்ப என்ன? கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது இந்த dead in Christ will rise first. எப்போ? The trumpet call of God. Lord himself will come down from heaven with a loud voice, the voice of an archangel, with the trumpet call of God. The dead in the Christ will rise first. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அவங்க எந்திப்பாங்க சொல்லி பாக்குறோம். அது எப்ப எந்திப்பாங்க? கடைசியில. ஓகே, இன்னும் இயேசு கிறிஸ்து வரல, 2ஆம் வருகை வரல. 2ஆம் வருகையில தான் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே எந்திப்பாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, பார்க்கும்போது இங்க ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், அவங்க நித்திரையில இருக்காங்க. மரணம் சொல்ற நித்திரையில இருக்காங்க. அதனாலதான் என்ன சொல்றாரு? காட் இஸ் ஹி இஸ் நாட் த காட் ஆஃப் டெட். அவங்க என்ன பண்றாங்க? நித்திரையில இருக்காங்க. ஓகே, பட் ஆஃப் த லிவிங். அவங்க திருப்பி உயிரோட வருவாங்க சொல்றதுனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு இங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லீப்னு சொல்லி போட்டாலே ஏகப்பட்ட வசனங்கள் வந்து சங்கீதத்துல நிறைய இடத்துல இருக்கும். ஓகே, மரணம் வந்து ஒரு நித்திரை தான் சொல்லிட்டு. ஈவன் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். எதுனா இருக்கு பாருங்க. I will lay down and sleep, I will awake because the Lord sustains me. ஓகே, நான் உயிரோட எழுப்புவாரு. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட பாருங்க 13:3ல I will sleep in death. ஸ்லீப், நான் தூங்குவேன். ஆனா திருப்பி நான் என்ன பண்ணுவேன்? உயிரோட எந்திப்பேன் சொல்லி சொல்றாரு. இது யோபு கூட வந்து பாத்தீங்கன்னா மை ரெடீமர் லீவ்ஸ் சொல்லி சொல்லுவார். மை ரெடீமர் லீவ்ஸ் சொல்லிட்டு
எங்க இருக்குன்னா யோபு 19:25 இருந்து ஆ படிக்கிறேன். I know that my Redeemer lives, and that in the end he will stand on the earth. அந்த எண்ட்னா என்னது? அவரோட 2ஆம் வருகையில he will stand on the earth. After my skin has been destroyed. சொல்லும்போது என்னது? நான் முற்றிலுமே என்னோட பாடி வந்து அழிஞ்சி எல்லாம் காலி ஆயிட்ட பேர் கூட yet in my flesh I will see my God. I myself will see him. Okay, with my own eyes. Okay, I will see him. Not an another. How my heart yearns within me. Yearnsனா என்னது? ஏங்க யோபுக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு இது இப்போ ம். ஐ மைசெல்ஃப் வில் see with my own eyes சொல்றாருல. ஆமா. ஆனா நம்ம இங்க பைபிள்ல பாக்குறோம் செத்ததுக்கு அப்புறம் வந்து யோபு யோபுவா இருக்க மாட்டாரு. கரெக்டா? உயிர்த்தெழும் போதும் யோபு யோபுவா இருக்க மாட்டாரு. இல்லையே, யோபு யோபா தான் இருப்பாரு. அவரோட சரீரம் மட்டும் தான் வந்து என்ன ஆகுதுன்னா பரிபூர்ண சரீரமா இருக்கும், பாவமற்ற சரீரமா இருக்கும், எந்தவித டிஃபெக்ட்ஸ் இருக்காது, கண் குருடா இருக்காது, காது கேட்காம இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும், பெர்ஃபெக்ட் பாடியில வருவாங்க. மற்றபடி அவங்க தாட்ஸ் எல்லாமே யோபு தான். இப்போ எக்ஸாம்பிள் இல்ல அதுதான் கேக்குறேன். இப்ப நம்மளும் அந்த மாதிரி உயிர்த்தெழுமா கேக்குறேன். இப்போ சபைக்கும் அப்படிதான், எல்லாமே பாடி தான் சேஞ்ச் ஆகுது. இப்ப சபை சொல்றது பரலோக அழைப்பு உங்களுக்கு. யோபுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாக்குன்னு சொல்ற மாதிரி தான் யோபு வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார் சொல்லி கொடுக்கும். ஓகே, எல்லா வித ஆசீர்வாதங்களும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி வந்து செல்போன் நம்ம வச்சிருக்கிறோம், நீங்க புதுசா ஒரு இன்னொன்று போன் வாங்குறீங்க, ஐபோன் வாங்குறீங்க. ஓகேவா? அப்போ உங்க டேட்டா எல்லாமே என்ன இருக்கும்? அந்த கூகுள் அக்கௌண்ட் அந்த இது போட்ட உடனே என்ன ஆயிடுது? அதே டேட்டா தான். ஆனா வந்து பாடி மட்டும் என்ன ஆயிடுது? வேற ஒரு பாடி ஆயிடுது. ஓகேவா? இன்னும் பர்ஃபெக்ட் ஆயிடுது. ஓகே, முன்னாடி ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கும், சரியா ஹேங் ஆயிடும், ஷட் டவுன் ஆயிடும், பேட்டரி நிக்காது சொல்லி பாக்குறோம். இந்த புது ஃபோன் வந்த பிறகு என்ன ஆயிடுது? உங்க டேட்டா எல்லாம் சேம் டேட்டா தான், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பழைய ஃபோன் நம்பர் தான். ஓகேவா? எல்லாமே அதுல இருக்கிற அக்கௌண்ட்ஸ், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் அக்கௌண்ட் தான், மெயில் ஐடி எல்லாமே. ஆனா ஒன்லி அந்த பாடி மட்டும் மாறுது. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னும் ஃபாஸ்ட் ஆயிடுது, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. அந்த மாதிரி நம்ம தாட்ஸ், நம்ம டேட்டா எல்லாமே எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெயின்ல இருக்கு, மூளையில இருக்கு. அந்த மூளையை மட்டும் என்ன, அந்த மூளையில இருக்க டேட்டா மட்டும் என்ன பண்றாங்கன்னா எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி புது பாடியில கொடுத்துறாரு. மற்றபடி நம்மளுக்கு அந்த தாட்ஸ் எல்லாமே சேம் தான், அதே ஆள் தான், கான்சியஸ்னஸ் எல்லாமே சேம் தான். ஆனா ஒன்லி த பாடி இஸ் டிஃப்ரெண்ட் சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் இந்த நம்பிக்கையோட இருக்கிறதுனால தான் அவரும் என்ன சொல்றாருன்னா நித்திரையில இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். இப்போ நித்திரை சொல்றது வந்து ஒரு சீசேஷன் ஆஃப் லைஃப்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு இப்ப டீப் ஸ்லீப்ல இருக்கவங்களுக்கு வந்து பக்கத்துல என்ன நடந்தாலும் தெரியாதோ, அதே போலதான் மரணம் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், கொஞ்ச நேரத்துல காட் என்ன பண்ணுவார்னா எழுப்பிடுவார் சொல்லி பார்க்குறோம். ஆனா இதுவே 2ஆம் மரணம் சொல்லியிருக்கு, அது வந்து யாரும் எழுப்புறதுக்கு யாரும் இல்லை சொல்லி பார்க்குறோம். இட் இஸ் அ பெர்மனன்ட் டெத். அதுல எழுப்புறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து எழுப்புறதுக்கு முடியாது சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கேட்காம இருக்கிறதுனால அது வந்து செகண்ட் டெத் சொல்றது வந்து நிச்சயமான ஒரு அழிவை வந்து குறிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த முதலாம் மரணத்துல இருந்தா ஆதாம் மூலமா மரணத்துல இருந்தா விடுதலை பண்ண இயேசு கிறிஸ்து வந்தார். ஓகே, பிள்ளைகளை வந்து மாம்ச மரத்திலிருந்து உடையவராக மரணத்திலிருந்து அவங்களை விடுதலை பண்ண சொல்லி பார்க்குறோம். 2ஆம் மரணத்துல வந்து அவங்கவுங்க என்ன பண்றாங்க, வாய்ப்பு கொடுக்கப்பட்டோம், நன்மை தெரிஞ்சோ என்ன பண்றாங்க, துணிகரமா வந்து தப்பு செய்யற மக்களா இருக்கும்போது அவங்களுக்கு 2வது வாய்ப்பு இல்லை சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் அது பேர் என்னதுன்னா 2ஆம் மரணம். ஓகே, முதலாம் மரணத்துக்கு வாய்ப்பு இருக்கு, 2ஆம் மரணத்துக்கு வாய்ப்பு இல்லை சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு ரட்சகர் யாரும் இல்லை. ஓகே, சரி பிரதர், இதோட நம்ம முடிக்கலாம் இன்னைக்கு. நம்ம நாளைக்கு வந்து எப்படி ஆத்மம் உருவாகுது, ஆத்மானா என்னது, ஆவினா என்னது சொல்ற டாபிக்ல இருந்து நம்ம பார்க்கலாம். நான் நடுவில் வந்து ஒரு வீடியோ மட்டும் ஷேர் பண்றேன். அலெக்ஸ் வந்து இந்த போன கிளாஸ்ல எடுத்தது பாடி பத்தி, அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த இது. ஆக்சுவலா நீங்க டைம் இருக்கும்போது பாருங்க. ஓகே, சரி பிரதர், ப்ரே பண்ணிடலாம். ஓகே மேத்யூ. மாறாமே சரி என்றவரே, வேலையிலும் நோக்கினை பார்க்கிறோம் ராஜாண்டவரே. எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறார்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மனதாக கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. சத்தியத்தை ஆண்டவரே முழுமையாக புரிந்து கொள்ளவும் அதுக்கு போதிய ஞானத்தை தாரும், அதன்படி மற்றவர்களுக்கும் சத்தியத்தை எடுத்து கூறவும் ஆண்டவரே எங்களுக்கு போதிய பலனையும் தாருங்கள். ஆண்டவரே, மேத்தின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்தார். எங்களை தாங்கி வழிநடத்தும் இந்த வேத பாடங்களை ஆண்டவரே எந்த ஒரு தடங்கள் வராதவரை உரித்த காலத்தில் முடிக்க தய பாராட்டும். நீரே கூட இரும் ஆண்டவரே, நீரே வழிநடத்தும்.
எல்லா காரியங்களும் மகன் இயேசு கிறிஸ்து அவர்கள் வழியாக வந்தார்கள். என் ஜீவனுள்ள தகப்பனே, என் ஆத்மாவை கர்த்தரை கத்தரி ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி என் முழுமை முழுவதுமே பரிசுத்தத்தை ஒரு ஸ்தோத்திரி, பர்சன்ட் என் ஸ்தோத்திரி ஆத்மாவை ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்திரி கர்த்தரை கத்த செய்த சகல பாருங்க மறவாது. ஆமென். ஸ்தோத்திரி. பிரைஸ் லார்ட். நிச்சயமாக பிரைஸ் லார்ட். கர்த்தாவே, பை praise பை. Lord. பார்க்கலாம். பை.